ஸ்ரீ விஜயம் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி முருகப்பெருமானை வணங்கி இந்த வீடியோவை தொடங்குகிறேன். பாலமுருகன் அப்படிங்கிற கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 600 வருடங்களுக்கு முன்பு கணக்கு பிள்ளை வகையறால வாரிசு இல்லாமல் இருக்கும்போது இவர் குழந்தை வரம் வேண்டி முருகர்கிட்ட வேண்டியிருக்காருங்க. அப்படி வேண்டி அந்த குழந்தை வரம் கிடைத்ததுக்கு பிறகு அதை நன்றிக்கடனாக அந்த கணக்கு பிள்ளைங்கிறவர் அவரோட சொந்த இடத்திலேயே இந்த பாலமுருகன் கோயிலை எழுப்பியிருக்காருங்க. இந்த கோயில் உருவானதுக்கு காரணமே இந்த குழந்தை வரம் வேண்டி, இதனால தான் அந்த கோயிலே உருவாயிருக்கு. அதனால் யாருக்கெல்லாம் குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிற நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பு. இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், ஆக்சுவலாக நாங்கள் இந்த யூடியூப்பில் இந்த கோயிலோட சிறப்பை நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்கு அந்த கோயிலுக்கு போனோம். நினச்சிட்டு இருக்கும் போதே அவங்க அங்கே ஒருத்தர் பேசியிருந்தார். இது இந்த கோயிலோட சிறப்பை சொன்னோம்னா எல்லாருக்குமே இந்த முருகனோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த முருகரே அந்த வார்த்தையை சொன்ன மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்டோம். நாங்கள் கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என்னோட உறவினர் ஒருத்தவங்க இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த கோயிலோட அற்புதங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்களோட அக்கா குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அந்த குழந்தை இல்லாமல் இருந்தப்போ 11 வாரம் விளக்கு போடுறதா முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்களே 11 வாரம் விளக்கு போடும்போது 9வது வாரம் விளக்கு போடும்போதே அவங்க கன்சீவ் ஆகிட்டதாகவும், அது முருகனோட அருளால் தான் நடந்தது அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லி புல்லரிச்சிது எங்களுக்கே. அப்படி ஒரு கோயில். இந்த கோயிலை பற்றி இந்த வீடியோ போடுறதே முருகனோட அருள் தான் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் இந்த வீடியோனால் பல பேர் நன்மை அடைவாங்கன்னு நினைக்கும் போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே என் அப்பன் முருகன் அருள் தான் அப்படிங்கிறத சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு முருகனின் பேரருளை பெற வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.